மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். Xiaomiயோட கூகுள் டிவி தான் அன்பாக்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை நாங்கள் வந்து எம்ஐ ஸ்டோர் வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 25,000, பட் நாங்கள் வந்து 13,000க்கு வாங்கியிருந்தோம். இப்போ வந்து திவாலி சேலுக்கு அது 11,500க்கு சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் கரெக்டான டைம். நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இது ரெண்டு வேரியண்ட்டில் இருக்குது. 32 இன்ச்சஸ்லையும் இருக்குது, 42 இன்ச்சஸ்லையும் இருக்குது. நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற போது உங்கள் ஹால் சைஸ் அண்ட் வியூவிங் டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த வேரியண்ட் வேணும்னு சூஸ் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கிட்டகன் இருந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் 32 இன்ச்சஸ்க்கே பார்க்கலாம். இல்லை எங்களோட ஹால் பெருசு நாங்கள் எட்டக இருந்து பார்ப்போம் அப்படின்னா நீங்கள் 42 இன்ச்சஸ்க்கு போகலாம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா நாங்கள் இப்போ 32 இன்ச்சஸ் வாங்கிட்டு எட்டக இருந்து பார்க்கும்போது அந்த வேர்ட்ஸு அதெல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக தெரிஞ்சது. படம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது, பட் ஆனால் படிக்கிறதுக்கு அப்படின்றப்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் இதை வாங்கும் பொழுதே வந்து வால் மவுண்டா ஸ்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணதால வால் மவுண்ட்டுக்கும் வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டோம். இந்த 32 இன்ச்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா 399க்கு வால் மவுண்டோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இல்லை நம்ம வர டெக்னீஷியன் கிட்ட நம்ம சொன்னால் கூட அவங்க வந்து எடுத்துக்கிட்டு வருவாங்க. நாங்கள் பெங்களூர் லொக்கேஷனில் இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணோம்னா இன்னைக்கு ஆர்டர் பண்ணோம், நாளைக்கு நெக்ஸ்ட் டேவே வந்து டெலிவரி ஆகிடுச்சு. டெலிவரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு ரெக்வஸ்ட் வந்து அந்த வெப்சைட்லேயே போய் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா அதுக்கும் டெலிவரி ஆனதுலேருந்து நெக்ஸ்ட் டே வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். வால் மவுண்ட்டுக்குன்னு தனியாக நாங்கள் வந்து ஹோல்ஸ் எல்லாம் போட சொல்லலை. ஏன்னா எங்களோட ஹவுஸ் ஓனர் வந்து ஹோல்ஸ் எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொன்னதால ஏற்கனவே டெனன்ட் போட்ட ஹோல்ஸ்லேயே வந்து இதை மேட்ச் பண்ணி ஃபிட் பண்ண சொல்லிட்டோம். ஸோ டெக்னீஷியன்ஸும் அந்த மாதிரியே வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கூகுள் டிவின்னு சொன்னதில்ல. ஸோ அதனால வந்து இன்பில்ட்டாகவே வந்து பிளே ஸ்டோர் இருக்குது. நம்ம அமேசான் இல்லைனா ஆஹா, டிஸ்னி ஹாட்ஸ்டார் அந்த மாதிரி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நம்மக்கிட்ட ஏற்கனவே சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அங்கே வந்து எல்லா ஆப்பையும் வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். வந்த டெக்னீஷியன்ஸும் எங்களுக்கு வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். எப்படி வந்து நம்ம வைஃபையும் நம்ம டிவியும் வந்து கனெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி டிடிஹெச்சுக்கும் கூகுள் டிவிக்கும் ஸ்விட்ச் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் தி ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டிங்கு. நம்ம வந்து ஒரே வைஃபை தான், நம்ம மொபைலும் நம்ம டிவியும் வந்து ஒரே வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னிங்கன்னா நம்ம கேஸ்டிங் மூலமா வந்து நம்ம மொபைலில் பார்த்துக்கிட்டு இருக்கிறத டிவிலையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் இந்த கூகுள் Xiaomi டிவியோடது. கேஸ்டிங்காக நம்ம தனியாக வந்து டிவைஸு ஆப்பெல்லாம் தேவையில்லை. நம்ம கிட்ட ஒய்ஃபையும் ஒரே வைஃபைல டிவைஸ் மொபைலும் டிவியும் கனெக்ட் பண்ணியிருந்தால் போதும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.